இந்த காலை நேரத்திற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் ஆராதனைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு, ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். சங்கீதம் 86:16 நான் வாசித்து பாடலுக்கு கடந்து போகலாம். சங்கீதம் 86:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இப்போது நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் யார் என்ற பாடல், தெரிந்த பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். காலை நேரம் நாம் உற்சாகமாய் பாடுவதற்கு வேண்டிய கிருபைகளை சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு அளவில்லாமல் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் பாடுகிற போது அவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் நம்மை நிரப்புகிறது. உற்சாகமாய் பாடுவோம், உற்சாகமாய் பாடலாம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், இயேசுவானவருக்கு மகிமை உண்டாகட்டும், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாகட்டும், திருத்துவ தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா தீங்குக்கு நம்மை விலக்கி பாதுகாத்து இந்த காலை நேரத்தில் இந்த சமூகத்தில் கூடி வருவதற்கு இரக்கம் பாராட்டினாரே, அவருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நன்றி அப்பா, நன்றி நன்றி. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை போஷித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தால் நிரப்புகிறோம். பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். தேவனே, அற்புதம். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின அற்புதம். நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னும் வாக்கு மாறாதவர், நேற்று இன்று வென்று மாறாதவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். உமக்கொப்பானவர் யார் ஆண்டவரே? மாறாதவர். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? தேவனே, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் அற்புதத்தை அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர். மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை
கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். இயேசுவே கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவேன். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவேன். ஆமென் ஆமென். உமக்கொப்பானவர் யார்? பாடும்போதே விடுதலை கிடைக்க பாடலாம். உமக்கொப்பானவர் வாக்குத்தத்தத்தை சொல்லி நாம் பாடுவோம். உமக்கொப்பானவர் யார்? தேவன் கொடுத்த விடுதலையை சொல்லி பாடுவோம். இந்த நாமத்தை பாடி ஆராதிக்கலாம். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். அற்புதமான தேவனே, நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உந்தன் நாமம் அதிசயம் ஆண்டவரே, என்றும் அற்புதம் மகிமைப்படுவீராக அப்பா. செய்திடுவேன். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர். கரங்களை அசைத்து கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? காலை நேரம் பாடி ஆராதிக்கலாம். பாடும்போதே அற்புதம் நடக்கும், விடுதலை கிடைக்கும், சந்தோஷம் உண்டாகும். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம் படலாம். விடுதலை நாயகன், விடுதலை தந்தவர், பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அடிமை தனத்திலிருந்து விடுதலை தந்த தேவன். பாடுங்கள். எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன், ஆமே, வெற்றியை தருகிறார், ஆமே. எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அல்லேலூயா ஆமே, அல்லேலூயா ஆமே, அல்லேலூயா ஆமே. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமே. அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னை தேடி வந்தார், என்னை ரட்சித்தார், அபிஷேகித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். ஆமே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், நன்றி பிதாவே. என்னே ஆனந்தம்.
அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் ஆமென் வெற்றியை தருகிறார். ஜீசஸ் எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், ஆமென். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். ஆமென், கடலை ஆமென். கடந்து போகிற கிருபை, தடைகளை தாண்டி போகிற கிருபை. தேவனே, தேவனே, தடைகளை மாற்றி போடுகிறவரே, பாடிக்கொண்டிருக்கும் போது வாழ்க்கையில காணப்படும் தடைகள் விலகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், கண்ணிகள் தடிபட்டு போகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். எஸ் எஸ் காலம் ஊதி ஜெயிப்பே, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆழ்மொழிப்பேனே அகமகிழ்ந்தே. நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நினைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நினைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாவம் வாசத்தரும் பாதம் பற்றிடுவேனே. வாசியாத நேசரே, மகிமை பிரதாவம் வாசத்தரும் பாதம் பற்றிடுவேனே. ஓ அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செயல்கள் பெரியவைகளே, கர்த்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செயல்கள் பெரியவைகளே, கர்த்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் நிற்குமே. பக்தரின் பேரில் பாக்கியம் இதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே. கர்த்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. ஓ அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதிப்போம், ஆராதனை ஜீசஸ். ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா,
தெரிந்து கொண்டீரே. ஆராதனை என்னை தேடி வந்தீரே. ஆராதனை தெரிந்து கொண்டீரே. ஆராதனை ரட்சிப்பை தந்தீரே. ஆராதனை அபிஷேகம் தந்தீரே. ஆராதனை ராஜனே இயேசு ராஜனே உமக்கே ஆராதனை. ராஜாதி ராஜனே சர்வ வல்லமை உள்ள தேவனே இம்மட்டும் காத்தவரே இனிமேலும் காக்க போகிறவரே உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீர் பெரியவரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. உடையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே பாவத்திலும் சாபத்திலும் அறியாமையிலும் அடிமைத்தனத்திலும் கிடந்த என்னை தூக்கி எடுத்தவரே பாவம் கழுவி தூய்மையாக்கி பிள்ளையாய் மாற்றினீரே. பாவம் கழுவி தூய்மையாக்கி பிள்ளையாய் மாற்றினீரே. இயேசுவே சாரோனின் ரோஜாவே நீலி புஷ்பமே அழகில் சிறந்தவரே 10,000ங்களில் சிறந்தவரே கிருபை நிறைந்தவரே இரக்கம் நிறைந்தவரே. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. சாரோனின் ரோஜாவே ராஜனே சர்வ வல்லமையுள்ள தேவனே ஆராதனை 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 ஆராதனை. ஆராதிப்போம் இயேசுவே. உலாவுகிறவரே எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கிற உமக்கு ஆராதனை. அடைக்கலமே பாதுகாப்பா இருக்கிறவரே பாடி ஆராதிக்கிற மக்களை ஆசீர்வதிக்கிறவரே உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. கண்ணின் மணி போல என்னை காக்கிறீர் ஒவ்வொரு நாளும். கண்ணின் மணி போல என்னை உமது சமூகமே எனக்கு தீபமே. உமது சமூகமே எனக்கு தீபமே. ஏசையா 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 என் ஏசையா 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 ஏசையா. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த காலை வேளைக்காய் மக்கள் நன்றி. உடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி ஆராதிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் மக்கள் நன்றி. எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் காலையில் எழுந்து உடைய சமூகத்தில் வந்து நிற்பது அவருடைய பெரிய கிருபை. தொடர்ந்து பாடி ஆராதிக்க நீ கிருபை செய்ததைப் போல அடுத்திருக்கிற ஒவ்வொரு பகுதியில் பொருட்படுத்தி நடத்தும். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் என்னென்றைக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இப்போது நான் சில பாடல்களை பாடி அதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா. இந்த புதிய நாளை ஆண்டவர் நமக்கு காண கிருபை செய்திருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். இரவு நல்ல நித்திரையை கொடுத்து
இந்த புதிய நாளை ஆண்டவர் நமக்கு தந்தபடியினால நாம் இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் விடுதலையோடு கூட பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், பழைய பாடல், துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு. நம் ஆண்டவரை துதிக்க துதிக்க, அவரை மகிமைப்படுத்த தேவ பிரசன்னம் நம்முடைய வீட்டில் இறங்கி கொண்டு இருக்கும். இந்த கால வேளையில் ஆண்டவரை யாரெல்லாம் மகிமைப்படுத்துகிறோமோ இந்த நாள் முழுவதும் அவருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கும். நாம் கடந்து போகிற இடத்திலெல்லாம், நாம் வேலை செய்கிற நேரத்திலெல்லாம், நாம் வீட்டில் வேலை செய்தாலும் வெளியிலே கடந்து போனாலும் தேவ மகிமை நம்மை மூடிக்கொண்டே இருக்கும். சத்துருவானவனுக்கு விலக்கி தேவன் நம்மை பாதுகாப்பார். நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 தூதர்களே துதியுங்கள், தூத சேனையே துதியுங்கள், சூரிய சந்திரரே துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே அவரை துதியுங்கள். தூதர்களே துதியுங்கள், தூத சேனையே துதியுங்கள். தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள், சூரிய சந்திரரே துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள், சூரிய சந்திரரே துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ராஜாவுக்கே துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களே என் ஆண்டவரை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், தண்ணீர் ஆழங்களே அவரை துதியுங்கள், பூமியில் உள்ளவைகளே எல்லோரும் அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், தண்ணீர் ஆழங்களே துதியுங்கள், பூமியில் உள்ளவையே துதியுங்கள், தண்ணீர் ஆழங்களே துதியுங்கள், பூமியில் உள்ளவையே துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அக்கினியே கல்மலையே என் ஆண்டவரை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றே அவரை துதியுங்கள், மலைகள் மேடுகளே துதியுங்கள், பறவை பிராணிகளே ஆண்டவரை துதிப்போம். அக்கினி கல்மலையே துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றே துதியுங்கள், அக்கினி கல்மலையே துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றே துதியுங்கள், மலைகள் மேடுகளே துதியுங்கள், பறவை பிராணிகளே துதியுங்கள், மலைகள் மேடுகளே துதியுங்கள், பறவை பிராணிகளே துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம்
நம் இயேசு ராஜாவுக்கே. வாலிபரே கன்னியரே ஆண்டவரை துதியுங்கள். பெரியோர் முதியோரே அவரை துதியுங்கள். பிள்ளைகளே மகிழ்ந்து துதியுங்கள். நாம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். வாலிபர் கன்னியரே துதியுங்கள். பெரியோர் முதியோரே துதியுங்கள். வாலிபர் கன்னியரே துதியுங்கள். பெரியோர் முதியோரே துதியுங்கள். பிள்ளைகளே மகிழ்ந்து துதியுங்கள். நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். பிள்ளைகளே மகிழ்ந்து துதியுங்கள். நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. எல்லோரும் சொல்லுவோம். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஆமென் ஆமென். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா. கரங்களை உற்சாகமாய் தட்டி இந்த கால வேளையில் ஆண்டவரையும் நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு பழைய பாடல், நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பாடலாக இருந்தாலும் இந்த வேளையில் நாம் இந்த பாடல் எல்லாம், பழைய பாடல் எல்லாம் தொடர்ந்து நாம் பாடி கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிரசன்னம் நம்மோடு கூட நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே, தரிசிப்பதனால் சரணம் சரணம். காலை வேளையில் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அவர் பரிசுத்தத்தில் பிரியப்படுகிற ஆண்டவர். இந்த வேளையில் நம்ம எல்லோரும் இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே, தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே, தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. அவர் வெண்மையும் சிவப்புமானவர், உண்மையே உருவாய் கொண்ட என் ஆண்டவர், நம்மை மீட்டுக் கொண்டவர். அவரை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். வெண்மையும் சிவப்புமானவர், உண்மையே உருவாய் கொண்டவர். வெண்மையும் சிவப்புமானவர், என்மையே உருவாய் கொண்டவர். என்னையே மீட்டு கொண்டவர், அன்னையே இதோ சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. அவருடைய தலை தங்கமயமானவர், தலைமையில் சுருள் சுருளானவர். அவர் 10,000களில் சிறந்தவர். 10,000ஆம் சரணம் சரமன் சொல்லி அவரை பாடுவோம்.
தலை தங்க மயமானவர், தலைமயிர் சுருள் சுருளானவர். தலை தங்க மயமானவர், தலைமயிர் சுருள் சுருளானவர். 10,000 பேரில் சிறந்தவர், 10,000 சரணம் சரணம். 10,000 பேரில் சிறந்தவர், 10,000 சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. அவருடைய கண்கள் புறா கண்கள் போல, கன்னங்கள் பாத்திகள் போல, அவருடைய சின்னங்கள் சிறந்ததாலே எண்ணில்லாத சரணம் சரணம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கண்ணங்கள் புறா கண்கள் போல, கன்னங்கள் பாத்திகள் போல. கண்கள் புறா கண்கள் போல, கன்னங்கள் பாத்திகள் போல. சின்னங்கள் சிறந்ததாலே எண்ணில்லாத சரணம் சரணம். சின்னங்கள் சிறந்ததாலே எண்ணில்லாத சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நாம் யார் அப்படியே கண்களை மூடி அதிகாலை நேரத்தில் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறோம். நம்முடைய ஆராதனை மத்தியிலே தேவன் வாசமாய் இருக்கிற தேவன். எல்லா கண்களை மூடி ஒரே ஒரு வார்த்தையை பாடி நாம் செய்தி நேரம் கடந்து போகலாமா? ஹல்லேலூயா. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை தின தியானத்திற்காக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மார்க்கு 6வது அதிகாரம் 12, 13 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 55வது பக்கம் 6வது அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க நாம் கேட்போம். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அதிகாலையில் எழும்பி எங்களுக்கு வேண்டிய மன்னாவை இந்த காலை நேரத்தில்
ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற எங்கள் வாழ்க்கையிலே 100 மடங்கு பலன் கொடுக்க ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மார்க்கு 6வது அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை நாம் வாசித்தோம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஊழியத்திற்கு அனுப்புகிறார். அப்படி ஊழியத்துக்கு தம்முடைய சீஷர்களை அனுப்பிவிடும் பொழுது ஆண்டவராகிய இயேசு 3 காரியங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார். 1, மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கியுங்கள். 2, பிசாசுகளை துரத்துங்கள். 3, வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள். இந்த 3 ஊழியத்தையும் அவர்கள் கையிலே கொடுத்து ஆண்டவராகிய இயேசு தம்முடைய ஊழியத்திற்கு அவர்களை அனுப்புகிறதை நாம் பார்க்கலாம். ஆங்கிலத்தில் பார்ப்போமானால் கோ அண்ட் ப்ரீச், கோ அண்ட் கேஸ்ட் டவுன் டேமன், அடுத்து கோ அண்ட் ஹீல். அதாவது நல்லா பாருங்க, மனம் திரும்புதல் என்று பிரசங்கியுங்கள். 2வது பிசாசுகளை துரத்தி விடுங்கள். 3வது வியாதியஸ்தர்களை சொஸ்தமாகுங்கள். இன்னைக்கு இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் எடுத்துக்கொண்டு இந்த காலை நேரத்தை நாம் தியானிக்க போகிறோம். மனம் திரும்புங்கள், அல்லேலூயா, என்று பிரசங்கியுங்கள். இன்னைக்கு காலையில் மனம் திரும்புதலின் ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். மனம் திரும்புதலின் ஆசீர்வாதங்கள். மனம் திரும்புதல் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக ஒரு முக்கியமாய் காணப்படுகிற ஒன்று. அது ஒரு அஸ்திபாரம். எபிரேயர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், 2வது வசனம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோம். அப்போ அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் அப்படின்னா, மனம் திரும்புதல் என்பது ஒரு அஸ்திபாரம். நல்லா கவனிங்க, வீட்டுக்கு அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். அந்த வீடு எப்படி நிலையாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா அஸ்திபாரத்தை வைத்து தான் அந்த வீட்டை நம்ம என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். அஸ்திபாரத்தை ரவுண்டாக ஒரு மனிதன் போட்டுட்டு வீடை சதுரமாக கட்ட முடியாது. அல்லது அஸ்திபாரத்தை சதுரமாக போட்டுட்டு ரவுண்டாக ஒரு மனுஷன் என்ன செய்யணும்னா வீடு கட்ட முடியாது. அஸ்திபாரம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் இந்த வீடுடைய அமைப்பும் அப்படியே வருகிறது. அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த மனம் திரும்புதல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரம் இருந்தால்தான் நம்ம எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற முடியும். இந்த மனம் திரும்புகிறவர்களை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். மனம் திரும்பினவர்களை தான் தேவன் உயர்த்துகிறார். மனம் திரும்பினவர்களை தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். நல்லா கவனிங்க, இங்கே சர்தை சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பும். அப்படி ஒருவேளை நீ மனம் திரும்பாமல் போவிட்டால், நீ விழித்திராமல் போவிட்டால், வேதம் சொல்லுகிறது, திருடனை போல நான் வருவேன், ஆனால் வரும் வேளையை நீ அறியாதிருப்பாய். இன்றைக்கு இந்த காலகட்டம் கடைசி காலகட்டமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய வருகையிலே நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வருகையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், இந்த மனம் திரும்புதல் ஒரு அஸ்திபாரமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, மனம் திரும்புதலின் ஆசீர்வாதங்கள். அதுக்கு போவதற்கு முன்பதாக மனம் திரும்புதல் என்பதை குறித்து ஒரு 3 காரியங்களை இன்றைக்கு நம்ம காலையில் பார்த்துட்டு, அதுக்கு பின்பதாக அந்த மனம் திரும்புதல் நிமித்தமாய் நமக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதங்கள் எவை என்பதை பார்க்க போகிறோம். மனம் திரும்புதலை குறித்த 3 காரியங்கள். நம்பர் 1, நீங்கள் வாசிப்பீர்களானால் மத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். முதல்ல மனம் திரும்புதல் என்கிறது என்ன அப்படின்னா, நோக்கத்தை அல்ல செயலை மாற்றுவது தான் மனம் திரும்புதல். நோக்கத்தை அல்ல, நம்முடைய எண்ணங்களை அல்ல,
நம்முடைய காரியங்களை அல்ல, செயலை மாற்றுவது. அதான் அந்த வசனம் வாசித்தோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டுமா. எபிரேயர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசித்தோம், செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திருந்தல். அப்படின்னா நம்ம செத்த கிரியைகள், நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஜீவனுள்ள கிரியைகள் இருக்குன்னு சொன்னால், தேவன் விரும்புகிற கிரியைகள் வெளிப்படணும்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபமான செத்த காரியங்கள் மாறணும்னு சொன்னால் மனம் திரும்புதல் நமக்கு அவசியம். அல்லேலூயா. யோனா 3வது அதிகாரம் 6லிருந்து 9 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுகிறது, யோனா அந்த இடத்துல நினிவேயின் மக்களிடத்துல போய் கர்த்தர் உங்களை அழிக்க போகிறார் என்று சொன்ன உடனே அங்கே இருக்க ராஜாவுக்கு அந்த செய்தி எட்டின பொழுது அவன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தான். 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்படும், மேலும் ராஜா எல்லாருக்கும் என்ன சொன்ன நிர்ணயம் பண்ணி கட்டளையாக நினிவே எங்கும் மனுஷ மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் எதுவும் தண்ணி குடிக்கக்கூடாது, எதுவும் மேயக்கூடாது என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப கடவர்கள் என்று சொல்லுகிறத பார்க்கலாம். அப்ப ராஜா கிட்ட அந்த பொல்லாத கிரியைகள் இருக்கிறத ஆண்டவர் எச்சரித்த உடனே அங்க நடக்கிறது பாருங்க, நோக்கம் அல்ல செயல். கிரியைகள் வெளிப்பட உடனே அந்த கிரியை தேவன் பார்க்கிறார். அந்த கிரியை தேவன் பார்த்து அவர் மனம் மாறுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் மனம் மாறாதவர். என்னாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படும், அவர் மனமே மாறாத தேவன். அப்படி மனம் மாறாதவன், அவர் சொன்னபடி செய்கிற தேவன். ஆனால் மனம் எதில் மாறுவார்னா, நாம் மனம் திரும்பும் பொழுது, தேவனிடத்தில் நம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தும் பொழுது, நோக்கத்தை அல்ல செயலை மாற்றும் பொழுது கர்த்தர் அவர் மனம் மாறி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ முதல்ல மனம் திரும்புதல்னா என்ன அப்படின்னா, நோக்கத்தை அல்ல செயலை மாற்றுவது தான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. 2வது காரியம் நீங்கள் வாசிங்கன்னா மனம் திரும்புதல்னா என்ன அப்படின்னா, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே நாகமான் என்கிற ஒரு மனிதனை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிறது. அவன் 2 கோவேறு தழுக்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நாகமானை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பு. மனம் திரும்புதல்னா என்ன அப்படின்னா, பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்குவதான் மனம் திரும்புதல். பாருங்க, நாகமானு அங்கே ஒரு குஷ்டரோகியாக இருக்கிறாரு. அந்த இடத்துல போய் எலிசாவுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது அந்த இடத்துல எலிசா சொல்கிறாரு, நீ போய் ஸ்நானம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஸ்நானம் பண்ணுவதற்கு அவன் சொல்கிறான், எங்கள் தேசத்தில் நதிகளாக இல்லை, எங்கள் தேசத்தில் குளங்களாக இல்லை, அங்கே ஸ்நானம் பண்ணாத விடவா இங்கே வந்து நான் ஸ்நானம் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது அங்கே இருக்க ஒரு சிறு நபர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா நீ செய்திருப்பீர் அல்லவோ, சொன்னது சின்ன காரியம் தானே, இதை செய்யுங்க ராஜான்னு சொன்ன உடனே அவன் மனம் விட்டு என்ன செய்ய இறங்கி எழும்புகிறான். அந்த 7வது முறை ஸ்நானம் பண்ணி எழும்பும் பொழுது அவனுடைய குஷ்டரோகம் மாறினதாக வேதத்திலே வாசிக்கிறோம். அற்புதம் கிடைத்த உடனே, அந்த அதிசயம் நடந்த உடனே அந்த நாகமான் செய்த விஷயத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். அந்த 5:17 அதை கவனித்து பார்த்தீங்கன்னா 5:17 வாசிப்போம். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமன் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். எலிசா கிட்ட கேட்கிறார், உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் பாருங்க. இன்னைக்கு மனம் திரும்புதல் என்பது பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பு. அவனுக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு பாருங்க. உண்மையான தேவன், சுகம் கொடுத்த தேவன் தான், எனக்கு அற்புதம் செய்த தேவன் தான் உண்மையான தேவன். இனி நான் எந்த காரியத்தையும் நான் வணங்க போவதில்லை. இனி என்னுடைய தேவர்களுக்கு, அந்நிய காரியங்களுக்கு நான் சர்வாங்க தகனத்தை செலுத்துவதில்லை. அந்த ஒரு வெறுப்பு உண்டாவதை போல இந்த மனம் திரும்புதலுக்கு சரியான அர்த்தம் பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பு உண்டாகணும். அல்லேலூயா. 3வது மனம் திரும்புதல்னா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. அங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா, அவன் மனம் வருந்தி ஒப்புரவாகுதல். இதுதான் மனம் திரும்புதல். மனம் வருந்தி அங்கே எலிசா கிட்ட அற்புதம் நடந்த உடனே அவன் ஸ்நானம் பண்ணி எழும்பின உடனே அப்படியே வீட்டுக்கு போகலை, அப்படியே தன்னுடைய தேசத்துக்கு போகலை. அவன் திரும்பி வந்து அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் முன்பதாக நின்றான். அப்போ அங்கே அவனுக்கு முன்பதாக நின்று என்று வேதம் சொல்லுகிறது. நின்றான்னு சொன்னால் நீங்கள் மற்ற மொழிபெயர்ப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒப்புரவாகிறதுக்கு, நான் இவன் தப்பாக நினச்சிட்டேன், நான் தவறுதலாக பண்ணிட்டேன், நான் இன்னைக்கு ஒப்புரவாகிறேன்னு சொல்லி அந்த ஒப்புரவாகுதலுக்கு அவன் வரும்போது மனம் திரும்புதல்
உண்டாகிறது. பாருங்க, சவுலும் தாவீது நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, சவுல் தாவீதை கொல்லுவதற்கு 21 முறை ட்ரை பண்ணுறார். ஆனால் அந்த 21 முறையும் 3 முறை பார்த்தோன்னா ஈட்டிலேயே நேரடியாக முயற்சி பண்ணுவான். ஆனால் ஒவ்வொரு முறையும் பண்ணும்போதும் சில நேரங்களில் சொல்லுவான், நான் இனிமேல் உன்னை பின்தொடர மாட்டேன், நான் இனிமேல் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லி மனம் திரும்பி வெளியே வந்தாலும் ஒப்புரவாகாதனால மறுபடியும் தொடருவான். இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே போயிடுறோம், அதிசயங்களை பெற்றுக்கொண்டு அப்படியே போயிடும். அது மனம் திரும்புதல் இல்லை. அதை பெற்றுக்கொண்டாலும் நம்முடைய காரியத்தை தேவனோடு ஒப்புரவாக தான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 1, நோக்கத்தை அல்ல செயலை மாற்ற வேண்டும். 2வது, பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பு உண்டாகும். இனி எனக்கு சுகம் கொடுத்த தேவனை தவிர வேறு யாருன்னு ஆராதிக்க போவது இல்லை. அவ்வளோ பெரிய நாகமான் யோசித்து பார்த்தா அவ்வளோ பெரிய காரியங்கள் தேவனை பற்றி தெரியாது. ஆனால் அவனுக்குள்ள ஒரு எண்ணம், இனி நான் மற்ற தெய்வத்தை நான் என்ன செய்ய போகிறேன்னா பலியிட போவதில்லை, நான் மற்ற தெய்வத்தை வணங்க போத ஒரு வெறுப்பு. ஆனால் தேவன் மேலே ஒரு பிரியம் அது உண்டானது. 3வது நான் சொன்னேன், மனம் வருந்தி ஒப்புரவாகணும். இப்படி நாம் மனம் திரும்புவோமானால் தேவன் நமக்கு கொடுக்குற 7 ஆசீர்வாதங்களை இந்த காலை நேரத்தை நாம் பார்க்க போகிறோம். மனம் திரும்புதலால் கிடைக்கும் 7 ஆசீர்வாதங்கள். நம்பர் 1, லூக்கா 15வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், லூக்கா 15:22வது வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிக்கலாம். அப்பொழுது தகப்பன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் என்று சொன்னார். நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது முதல்ல தேவன் அவன் வாழ்க்கையில் கொடுப்பது என்னென்னா, இழந்து போனதை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். எதையெல்லாம் அவன் இழந்து போனான்? அன்பை இழந்து போனான், பாசத்தை இழந்து போனான், அதிகாரத்தை இழந்து போனான், காரியங்கள் நிறைய விஷயங்கள் இழந்து போயிட்டான். ஆனால் தகப்பனை விட்டு தூரமாய் போனாலும், சில ஆஸ்திகளெல்லாம் செலவழித்து போட்டாலும், அவன் மனம் திரும்பின பொழுது 21வது வசனம் சொல்லுகிறது, குமாரன் தகப்பனை நோக்கி சொல்கிறான் பாருங்க, மறுபடியும் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இதை சொன்ன உடனே தகப்பன் முத்தம் செய்து அவனுக்கு கொடுக்குற ஸ்லாக்கியத்தை பார்த்தீங்கன்னா வஸ்திரத்தை கொடுக்குறான். வஸ்திரமே இல்லை, வஸ்திரம் கிடைக்குது. வஸ்திரம் என்பது ரட்சிப்பை இழந்து போனோமா, ரட்சிப்பை கத்த திருப்பி தருவார். மோதிரம் கொடுக்கப்படுகிறது. அவன் சொல்றான், அவன் கைக்கு மோதிரத்தை கொடுங்க. மோதிரம் எதை கொடுக்கிறது? அதிகாரத்தை கொடுக்கிறது. இழந்து போன அதிகாரத்தை, இழந்து போன வரங்களை, இழந்து போன காரியங்களை கத்தர் நமக்கு திரும்ப கொடுக்கிற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 3வது சொல்லப்படுகிறது, பாதரட்சைகளை போடுங்கள். பாதரட்சை என்பது ஊழியம், பாதரட்சை என்பது கனம், பாதரட்சை என்பது உயர்வு, மேன்மையை கத்தர் திரும்ப கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அதே 15வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிப்போமானால் வாசிக்கலாம். லூக்கா 15வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் என்ன செய்தான், தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாய், பரலோகமே சந்தோஷம் அடையுதான். ஒரே ஒரு பாவி மனம் திரும்புறதுனால பரலோகமே சந்தோஷம் அடையுது. இந்த காலை நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் உண்டானால் முதல்ல கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இழந்ததை கர்த்தர் திருப்பி தருவார். அது மோதிரமாக இருந்தாலும் சரி, அது ரட்சிப்பாக இருந்தாலும் சரி, வஸ்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது அது கனமாக இருந்தாலும் சரி, எதை நீங்கள் இழந்தீங்களோ அதை தேவன் திருப்பி தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2வது, ஒரு மனிதன் கர்த்தரிடத்துல மனம் திரும்பும் பொழுது கிடைக்கிற 2வது ஆசீர்வாதம், லூக்கா 17வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்தோமானால் அங்கே சொல்லப்படுகிறது, என்ன சொன்ன, உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால், அப்படின்னா அவன் மனம் வருத்தப்பட்டா, ஒருவேளை மனம் திரும்பினால் அவனுக்கு மன்னிப்பாயாக. ஏசப்பா சொல்றார், உன் சகோதரன் அவன் மனஸ்தாபப்பட்டாலே, உன் சகோதரன் தவறை குறித்து மனம் திரும்பினாலே மன்னிக்க வேண்டும். அப்படின்னா இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், 2வது ஆசீர்வாதம், நமக்கு தேவன் மன்னிப்பை கொடுக்கிறார். மனம் திரும்பும் பொழுது அந்த மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம் சொல்றது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், தங்கள் பொல்லாத வழி
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு மன்னித்து, அடுத்த சொல்ல பாருங்க, அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேசத்துக்கு மாத்திரமல்ல, நமக்கும் தேவன் ஆசீர்வதிப்பார். நம்முடைய காரியங்களை கர்த்தர் மன்னிப்பார். நாம் மனம் திரும்பும் பொழுது தேவன் மன்னிப்பை கொடுத்தது மாத்திரமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கும் ஒரு தேவன் வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார். சங்கீதம் 32 சங்கீதம் 1 சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்படின்னா யாரு பிளஸ்டு மேன், யார் ஒரு பாக்கியவான், யார் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் வேதம் சொல்லுதுன்னா, எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன்தான், எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன்தான் பாக்கியவான். இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் மனம் திரும்பினால் கர்த்தரின் பாவங்களை அவர் மன்னிப்பார். எவ்வளவு அக்கிரமம் செய்திருந்தாலும், எவ்வளவு மீறுதல் செய்திருந்தாலும், எத்தனை காரியங்கள் செய்திருந்தாலும் நான் தேவ சமூகத்தில் வந்து மனம் திரும்புவேனே ஆனால் கர்த்தர் என் பாவங்களை மன்னித்து எனக்கு சேமத்தை கொடுக்க, என்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 3வது காரியம், எரேமியா 31 அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். 3வது எரேமியா 31:20. இங்கே சொல்லப்படும், நீங்கள் கடைசி வார்த்தையை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா ஒரு உருக்கமான இரக்கத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த மனம் திரும்பினால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற 3வது ஆசீர்வாதம் இரக்கம். தேவனுடைய தயவு நமக்கு கிடைக்கும். எல்லார் மேலேயும் இறங்குவேன் ஆண்டவர் சொல்லலை, கர்த்தர் மனம் திரும்புகிறவர்கள் மேலே கர்த்தர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறாராம். என்னாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம் பார்த்தீங்கன்னா, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அவர் மனம் மாற மாட்டார், ஒரு நாள் ஒரு மனம் மாற மாட்டார். ஆனால் எப்போ மனம் மாறுவார்னா, எரேமியா 18வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். எரேமியா 18:8 அங்கே சொல்லப்படுவாங்க, தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அப்போ கர்த்தர் எதில் நமக்கு இரக்கத்தை கொண்டு வராருன்னா, நமக்கு ஒரு பெரிய தீங்கு இருக்குது, நம்ம மீறுதல்னால அக்கிரமத்தினால ஒரு தீங்கு இருக்குன்னு சொன்னால், நாம் மனம் திரும்புவோமானால், தேவன் பக்கம் நம்முடைய முகத்தை திருப்புவோமானால், தேவன் பக்கம் நம்முடைய மனம் திரும்பி நிற்போமானால் கர்த்தர் அவர் மனம் மாறுவார். அவர் கர்த்தர் மனம் இறங்குவார். நமக்கு தீங்கை செய்யாதபடிக்கு கர்த்தர் மனதுருக்கப்படுகிற தேவன். நினிவேயின் ஜனங்கள் அப்படித்தான், அவர்கள் பயங்கரமாக இருந்தது, கொடூரமாக இருந்தது அவர்கள் பாவம். ஆண்டவர் அழிக்கணும் முற்பட்டு வந்த போதும் தேவன் சொல்லுகிறார், அவர்கள் மனம் மாறின பொழுது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பின பொழுது, மனம் திரும்பின பொழுது, ராஜா மனம் திரும்பின பொழுது, தேசத்தின் பிரபுக்கள் மனம் திரும்பின பொழுது, தேசத்தில் இருக்க குடிகள் மக்கள் எல்லாரும் மனம் திரும்பின பொழுது அந்த தேசம் அழிக்கப்படாதபடிக்கு தேவன் மனம் மாறினார். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய இரக்கத்துக்காய் நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த காலகட்டத்தில் உடைய இரக்கம் எனக்கு தேவை. ஒருவேளை நான் மனம் திரும்புவேனா அந்த இரக்கம் தயவு எனக்கு உண்டாகும், எனக்கு தீங்கு செய்யாதபடி கர்த்தர் மனம் மாறுவாராக. 4வது காரியம், மத்தேயு 18வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 18வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தோமானால், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அடுத்து 4வதாக, தேவன் ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, குழந்தையை போல ஒரு இருதயத்திலே மாற்றத்தை தேவன் தருகிறார். நல்லா கவனிங்க, குழந்தையை போல மாற்றம் தருவேன்னு சொன்னால், குழந்தையா மாறுவதல்ல, குழந்தை கபடு இல்லாமல் இருக்கும். குழந்தையுடைய இருதயம் பொய் பேசாது, குழந்தையுடைய இருதயம் தீமை நினைக்காது, குழந்தையுடைய இருதயம் கபடாய் இருக்காது, குழந்தையுடைய இருதயம் சூதாய் இருக்காது. குழந்தையுடைய இருதயம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். நீங்கள் பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும்னா, பரலோக ராஜ்யத்துக்குள்ள நான் உட்பிரவேசிக்கணும், நான் குழந்தைய போல எனக்கு ஒரு மனசு மாறணும். அப்படிப்பட்ட ஒரு மனசை கர்த்தர் நமக்கு தருவாராக. 4வது ஆசீர்வாதம் என்னன்னா, மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை, கள்ளம் கபடம் இல்லாத இருதயத்தை,
தீங்கு நினைக்காத ஒரு இருதயத்தை, பொய் பேசாத ஒரு இருதயத்தை, தீமைகளை நினைக்காத ஒரு இருதயத்தை, பிள்ளைகளைப் போல இருக்கிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு தர போதுமானவர். எரேமியா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசித்தோமானால் அங்கே சொல்லப்படுகிறது, வாசிக்கலாம். 3:10. இவை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே என்று முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கள்ளத்தனமாக திரும்பினாலே ஒன்றி முழு இருதயத்தோடு திரும்பலை. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் அற்புதங்கள் நடக்கலை, ஏன் அதிசயங்கள் நடக்கலைன்னா கள்ளத்தனமாய் திரும்பி இருக்கிறோமே தவிர முழு இருதயத்தோடு நாம் திரும்புவோமானால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை குழந்தையின் இருதயத்தை போல கர்த்தர் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். 5வது காரியம், தேவன் மனம் திரும்பும் பொழுது ஒரு மனிதனை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால், ஏசாயா 19வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 19:22வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். நல்லா கவனிங்க. 5வது, ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அந்த மனிதனுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னென்றால், குணத்தை கர்த்தர் கொடுக்கிறவர். கர்த்தர் சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார், குணமாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 57:18வது வசனத்தை வாசித்தோமானா அங்கே சொல்லுகிறது, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எதை குணமாக்குகிறார்? இன்னைக்கு வியாதிகள் பெருகிருச்சு, எங்கே பார்த்தாலும் வியாதிகள் இருக்குது. இன்னைக்கு எனக்கு ஒரு சுகம் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, நான் சந்தோஷமாக இருக்கணும், என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், என் குடும்பத்தில் நல்ல பலன் இருக்கணும், காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் வரணும், சுகமளிக்கிற தேவனுக்கு சுகத்தை தரணும்னு சொன்னால், அந்த சுகம் குணம் நம்ம வாழ்க்கையில் உண்டாகணும்னு சொன்னால் மனம் திரும்புதல் அவசியம். அவர்கள் வழிகளை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை பார்த்து ஆசீர்வதிக்கிறார்னா, ஜெபத்தை மட்டும் பார்த்து இல்லை, நம்முடைய வழிகளை பார்த்து தான் நம்மளை குணமாக்குகிறார். பாருங்க, ஓசியா 6வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிப்போமானால், ஓசியா 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமானா அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், அவரே நம்மை குணமாக்குவார். கர்த்தரிடத்தில் திரும்புவோம், வேற யார்ட்டையும் திரும்ப முடியாது. இன்னைக்கு மனுஷன்கிட்ட திரும்புறதெல்லாம் வேஸ்ட்டு. கர்த்தரிடத்துல திரும்புவோம். அப்படி திரும்புவோமானால், மனம் திரும்புவோமானால் கர்த்தர் அவரே நம்மை குணமாக்க, அவரே நம்முடைய காயங்களை கட்ட அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு சுகத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறீங்களா? ஆண்டவர் எனக்கு ஒரு சுகம் வேணும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும் கேட்குறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை குணமாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மனம் திரும்பும் பட்சத்தில் தேவன் நம்மை குணமாக்குவார். 6வது காரியம், யோபு 22வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், 6வது, ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிற 6வது ஆசீர்வாதம், யோபு 22:23, நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். நல்லா கவனிங்க. நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். 6வது, தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், திரும்பவும் கட்டப்படுகிற தேவன். அல்லேலூயா. திரும்பவும் நம்ம வாழ்க்கையில் கட்டுவிக்கிற தேவன். நம்மளை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். எந்த இடத்துல இடிந்து போன சூழ்நிலைகள், ஜெபத்தில் இடிந்து போயிருக்கிறோமா, குடும்ப காரியங்களில் இடிந்து போய் கிடக்கிறோமா, பிள்ளைகள் காரியத்தில் இடிந்து போய் கிடக்கிறோமா, தொழிலில் இடிந்து போய் கிடக்கிறோமா, அல்லது மற்ற காரியங்களில் எந்த சூழ்நிலை இடிந்து போய் கிடக்கிறோமா, இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புவோமானால் கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்க, திரும்பி கட்ட அவர் வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், அங்கு எலியா சொல்லுகிறான் பாருங்க, அவன் அற்புதத்தை செய்வதற்கு தேவனிடத்திலிருந்து அக்கினியை இறக்கிறதுக்கு முன்பதாக தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். அப்ப தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதம் நடக்கணும், தேவனிடத்திலிருந்து ஒரு வல்லமை வெளிப்படணும், தேவனிடத்திலிருந்து ஒரு அதிசய வாழ்க்கை நடக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கு ஒரே காரியம் மனம் திரும்புதல். நாம் மனம் திரும்பும் பொழுது திரும்ப நாம் கட்டப்படுவோம். எந்த இடத்தில் இடிந்து விழுந்தோமோ, எந்த இடத்தில் அவமானப்பட்டோமோ அதையெல்லாம் மாற்றி நம்மை செப்பனிட்டு அற்புத கரத்தால் திரும்பவும் தேவன் நம்மை கட்ட அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 6வது காரியம்,
அதிசயமான ஒரு காரியம். கர்த்தர் திரும்பி நம்மளை கட்டுவார். மனம் திரும்பும் பொழுது திரும்பவும் கட்டப்படுவீர்கள். 7வது எரேமியா 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். 7வது எரேமியா 4வது அதிகாரம் 1வது வசனம். நல்லா கவனிங்க. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. 7வதாய், ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார் என்றால் அந்த மனிதனுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய 7வது ஆசீர்வாதம் அலைந்து திரியாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நம்ம வாழ்க்கை நிறைய பேர் அலைந்து திரிகிறோம். இன்னைக்கு பாருங்க, திருமண காரியத்துக்காக பெற்றோர்கள் அலைந்து திரிகிறாங்க, வேலை நிமித்தமாக அலைந்து திரிகிறார்கள், தங்கள் வாழ்க்கை மேம்படுவதற்காக அலைந்து திரிகிறார்கள். இன்றைக்கு நிறைய கடன் பிரச்சனை மாறுவதற்காக அலைந்து திரிகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் மாறுவதற்காக இன்னைக்கு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் மனம் திரும்புவோமானால் கர்த்தர் சொல்லுகிறார், இனி அலைந்து திரிவதே இல்லை. நம்ம அலையவே தேவையில்லை. இருந்த இடத்திலேயே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர். ஆகாரை எடுத்துக்கொள்ளுங்க. அவள் வனாந்திரம் முழுவதும் அலைந்து திரிந்தாள். குழந்தைக்கு தண்ணீர் எங்கும் கிடைக்கல, அலைந்து திரிந்த பொழுதெல்லாம் கிடைக்கல. ஆனால் அவள் சொல்றா, என்னை காண்கிற தேவன் ஒருவர் இங்கே உண்டு, என்னை கண்டு என்னை அற்புதம் செய்வேன்னு சொன்ன வாக்கு கொடுத்த ஒரு தேவன் உண்டு என்று தேவ சமூகத்தில் அவர் அமரும் பொழுது, அவள் மனம் திரும்பி நிற்கும் பொழுது அங்கு அவள் தேவனை கண்டாள். இன்றைக்கு ஒரு வனாந்தரமான பாதை, வழியே இல்லை, பெண் பார்க்க நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், பிள்ளைகளுக்கு வரம் தேடிக்கொண்டே இருக்கிறேன், எனக்கு வேலை தேடிக்கொண்டே இருக்கிறேன், இன்னும் என் வாழ்க்கையில் எதிராளிகள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க, தொடர்ந்து கடன் பிரச்சனை, தொடர்ந்து வியாதிகள், நான் அலைந்துக்கிட்டே இருக்கிறேன் சொல்கிறீங்களா? இன்றைக்கி காலையில் சொல்லுங்கள், இனி நான் அலைந்து திரிவதே இல்லை. இனி நான் கண்ட எகிப்தனை இனிமேல் பார்க்க போகிறதில்லை. இனி கடனுக்கு நான் அலைவதில்லை. இனி நான் வியாதிக்காக நான் அலைவதில்லை. இனி என் பிள்ளைகளுக்காக நான் அலைவதில்லை. படிப்புக்காக அலைவதில்லை. எங்கும் அலைவதில்லை. காரணம், மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் மனம் திரும்புவதனால் 7 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவர். நான் சொல்கிறேன், முதல் ஆசீர்வாதம், ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம், இழந்ததை கர்த்தர் திரும்ப தருகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ, ரட்சிப்பை இழந்தீங்களா, திரும்ப தருவார். அதிகாரத்தை இழந்தீங்களா, திரும்பி தருவார். கனத்தை இழந்து போனோமா, திரும்ப தருவார். அந்த வாலிபன் இழந்து போய் தகப்பனிடத்தில் வந்தபோது, அவன் மனம் திரும்பி வந்த பொழுது எல்லாமே அவனுக்கு திரும்ப கிடைத்தது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவனிடத்தில் மனம் திரும்பி கிட்டே வருவோமானால் இழந்த எல்லாவற்றையும் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். 2வது நம்ம பார்த்தோம், கர்த்தர் ஒரு மனிதன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் மனம் திரும்புவது நிமித்தமாய். லூக்கா 17:3 வாசித்தோம், மன்னிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய உன்னதமான ஆசீர்வாதம். மன்னிப்பு யாராலும் கொடுக்க முடியாது, யாராலும் இதை பெற்றுக்கொள்ள முடியாது, தேவன் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அவருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. அந்த மன்னிப்பை தேவன் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவர். 3வது பார்த்தோம், இரக்கத்தை தேவன் தருகிறார். இரக்கம், தேவ தயவு நமக்கு வரும். எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த காலகட்டத்தில் இருந்தாலும், எந்த நெருக்கடியான பீரியடில் இருந்தாலும் அந்த இரக்கத்தை தேவன் நமக்கு கொடுக்க போதுமானவர். அடுத்து மத்தேயுல வாசித்தோம் 4வது காரியத்தில், இருதயம் மாற்றப்படும். எப்படிப்பட்ட இருதயம்? பிள்ளைகளைப் போல ஒரு இருதயம், குழந்தையைப் போல ஒரு இருதயம், பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அளவுக்கு ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை தருவார். 5வது, நம்மை குணமாக்குவார். கொடுக்குற ஆசீர்வாதம் நமக்கு குணம் உண்டாகும். இந்த வியாதி பற்றிருக்கீங்களா சொல்லுங்கள், இன்றைக்கி மனம் திரும்பினால் கர்த்தர் சுகம் கொடுக்க போதுமானவர். தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன்னா என் குடும்பத்துக்கு தரமாட்டாரா? என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரா? என் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனை சுகமளிக்க வல்லமை பாயாதா என்று கேளுங்க, கர்த்தர் சுகம் அளிப்பார். 6வது காரியம், திரும்பவும் கட்டப்படும். எதெல்லாம் இடிந்து போனதோ, எதையெல்லாம் விட்டு போனோமோ, எதெல்லாம் இடிக்கப்பட்டு தேவ உறவு இடிக்கப்பட்டிருக்கா, இன்றைக்கி சொல்லுங்கள், நான் மனம் திரும்பினா தேவ உறவை திரும்ப கர்த்தர் தருவார். நான் மனம் திரும்பினா கர்த்தர் இன்னும் இழந்து போன குடும்பத்தை கர்த்தர் திரும்ப கட்டி தருவார். வெட்டுக்கிளி தின்றதை, பச்சைக்கிளி தின்றதை எல்லாம் தின்னதை கர்த்தர் திரும்ப அளிக்கிற தேவன். 7வது காரியம்,
அலைந்தே திரிவதில்லை. சொல்லுங்க, ஆண்டவர் நான் அலைஞ்சே திரியதில்லை. மனம் திரும்பினா போதும், அலைந்து திரிவதே இல்லை. இந்த 7 ஆசீர்வாதங்களையும் இந்த காலை நேரத்தில் நம்முடைய குடும்பத்துக்கும் நமக்கும் தேவன் தருவாராக. எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள கடந்து வாங்களேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நான் மனம் திரும்பி வரேன் ஆண்டவரே. மனம் திரும்புவது நிமித்தமாய் இந்த கிடைக்கிற இந்த 7 ஆசீர்வாதங்களும் என் வாழ்க்கை நான் சுதந்திரிக்கணும் ஆண்டவரே. இரக்கம் உண்டாகணும், எனக்குள்ள ஒரு குழந்தையுடைய மனம் உண்டாகணும். என்னை குணமாக்குங்க, திரும்ப கட்டுங்க. நான் அலைந்தே திரிவதில்லை. நான் இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் திருப்பி தர வல்லமை உள்ளவர். ஓமை நன்றியோடு துதிக்கிறோம். இன்னைக்கு நீங்க ஒட்டு கொடுத்தால், இன்னைக்கு ஒருவேளை மனம் திரும்புவதற்கு நல்லா கவனிங்க. இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தெரியும். இந்த காலை நேரத்தில் நம்முடைய தவறுகள் நமக்கு தெரியும். இன்னைக்கு மனுஷனுக்கு முன்பதாக நம்ம வெளிவேஷம் போட்டிருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. எல்லாம் தேவன் அறிவார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர். அவரிடத்துல மறைவான ஒன்றுமில்லை. எல்லாம் நிர்வாணமாய் இருக்கிறது. இந்த காலை நேரத்தை சொல்லுங்க, ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. நான் தீமை செய்திருந்தேன், நான் மனம் திரும்புகிறேன். ஆனால் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. ஒருவேளை பொய்யா பேசினா மனம் திரும்புகிறேன். எதையெல்லாம் நீங்க சொல்ல விரும்புறீங்களோ அதையெல்லாம் சொல்லிட்டு செப்பனிடப்படும் பொழுது இதோ வானத்திலிருந்து அக்கினி வல்லமை இறங்கும். இப்பொழுதே சுகமளிக்கும் வல்லமை இறங்கும். இப்பொழுது அற்புத கரம் இறங்கும். ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்ல தேவனே. எல் ஷடாய் இணைந்து ஆராதிக்கலாம். எல் ஷடாய் சர்வ வல்ல தேவனே. உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிரச்சனை இறங்கி பிள்ளைகளை மூடுவதாக. இந்த வார்த்தையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெளிவுண்டாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெளிச்சத்தை, ஒரு தெளிவை, ஒரு புரிந்து கொள்ளுதலை கொண்டு வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடைசி நாட்களுக்கு நேரம் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் மூலம் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, சில நிமிடங்கள் நாம் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தற்போது நீங்கள் ஊடகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறபடி வட மாநிலங்களில், சொல்லப்போனால் ஆசாம் போன்ற மாநிலங்களில் வெள்ளத்தினால் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அநேக
அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அநேக விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அநேக வீடுகளை இழந்து தவிக்கிறார்கள். இவர்களுக்கு கர்த்தர் ஒரு வழியை திறக்கும்படி, ஒரு அற்புதம் இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் செய்யும்படி வலது கரங்களை நம்ம உயர்த்தி கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் நம் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நிச்சயமாகவே கண்ணீரோடு காணப்படுகிற அந்த மக்களுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும். ஒரு பக்கம் கொரோனாவினால, கொள்ளை நோயினால பாதிப்பு, ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்கள், மழை வெள்ளத்தினால மக்கள் பாதிக்கப்பட்டு நடுத்தருவில் நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த வட மாநிலங்களில் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டணும். சீக்கிரமாக அரசாங்கம் நல்ல துரிதமான நடவடிக்கை எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கணும். கஷ்டங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு மாறணும். எல்லாம் சோத்திரம் பண்ணும். பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம். இயேசுவேமே நாங்கள் துதிக்கிறோம். ஆவியானவரே துதிக்கிறோம். இப்போது வட மாநிலத்தில் கர்த்தாவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காய் நாங்கள் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையாக தேவ பிள்ளைகளாக ஜெபிக்கிறவர்களாக இணைந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அற்புதங்களின் தேவனே, உம்மை நோக்கி பார்க்கலாம். ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வட மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பா அசாம் மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இரக்கமுள்ள கரம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக, நாம மகிமைக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் சீக்கிரமா இந்த பாதிப்புகள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கமுள்ள கரம் இறங்க வேண்டும் ஜெபிக்கிறோம். அத்தியாவசிய பொருட்கள் சரியானபடி கிடைக்க உதவி செய்வீராக. அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்க அந்த உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகளும் மாறட்டும். ஆண்டவரே, இரக்கமுள்ளபடி கரத்தை நீட்டி ஜனங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தர் மனமிறங்கி அற்புதம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இரக்கமுள்ள கரத்தை நீட்டி சீக்கிரமா அந்த குடும்பங்கள் மீண்டு வர, இந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வர கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. இந்த பாதிப்புகள் சீக்கிரமாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கமுள்ள கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. கர்த்தர் நீர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவான். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவான். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். பாடுவோம், பாடுவோம். ஆமென். ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜனங்களுடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பாராக. திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அற்புதத்தை செய்தவர். வட மாநிலங்களில் அற்புதங்களை செய்யப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களை கர்த்தர் கிருபையாய் காக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா ஜனங்களை காப்பீராக. காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன், என் ஜீவி காலமெல்லாம். இரண்டாவது, நம்முடைய அலுவலகத்திற்கு வரக்கூடிய ஜெப குறிப்புகளிலே அநேக ஜெப குறிப்புகள் பல வருடங்கள் கடன்களிலே சிக்கி போராடி கொண்டிருக்கிற மக்கள், பல வருடங்கள், சில வருடங்கள், பல வருடங்கள் அந்த கடனில் சிக்கி வெளியே வரக்கூடாதபடி அதில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் வீட்டை விற்றும் கடனை திருப்பி செலுத்தியும் முடியாத ஒரு சூழ்நிலையில் கண்ணீரோடு காணப்படுகிறார்கள். தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, பிள்ளைடைய படிப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கடனில் சிக்கி போராடி கொண்டிருக்கிற இந்த மக்களை சர்வ வல்லமையுள்ள தேவன் கிருபையாய் இறங்கி
அவளை விடுவிக்க வேண்டும். எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாம். தகப்பனே, இப்பொழுதும் கூட பல வருடங்கள் தொழில் நிமித்தம், பிள்ளைகளுடைய படிப்பின் நிமித்தம், வீடு கட்டுவது நிமித்தம் வாங்கப்பட்ட கடன்கள் ஆண்டவரே, அதை திருப்பி கொடுக்க கூடாதபடி உள்ள சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஐயோ, கண்ணீரோடும் கவலையோடும் பாரத்தோடும் துக்கத்தோடும், ஐயோ வட்டிக்கு செலுத்த முடியவில்லை, கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை, என்னை கடினமாய் பேசுகிறார்களே, கேவலமாய் பேசுகிறார்களே, ஆண்டவரே என்னை விடுவிக்க மாட்டீரோ, கர்த்தாவே இந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீரோ என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து கதறி கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை செய்யும். ஜெபிக்கலாம். கிருபாகரனே, ஆண்டவர் அன்பு ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, கடனோடு சிக்கி தவிக்கிற மக்களுக்காக நாங்கள் திறப்பில் நின்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அன்றைக்கு தீர்க்கதரிசியாக எலிசாவினிடத்திலே அன்றைய கடனுக்கு அடிமைப்பட்ட ஒரு விதவை தாய் வந்து கண்ணீரோடு கதறினது போல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்திலே அன்றைய கடனால் பிடிக்கப்பட்ட மக்கள், கடனில் சிக்குண்ட மக்கள் ஆண்டவரே, கண்ணீரோடு சமூகத்திலே கதறுகிற சத்தத்தையும் கண்ணீர் வடிக்கிறதையும் கர்த்தர் காண்கிறீரப்பா. அல்லாதே என்று சொல்லுகிற கர்த்தர், அதிசயங்களை செய்கிற கர்த்தர், அற்புதங்களை செய்கிற கர்த்தர், உனக்கு முன்பாக போய் கோணலானங்களை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர், தடைகளை தகர்த்து போடுகிற கர்த்தர் தாமே. இன்றைக்கு தொழில் முடக்கப்பட்டதுனாலே, வேலை இல்லாததுனாலே, கடனை கட்ட முடியாத நிலையிலே ஆண்டவரே கலங்கி தவிக்கிறதான அன்பு குடும்பங்களுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக தேவனே, எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே கண்ணீர் கடலில தவிர்க்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நீரே அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்படியே கூட ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஜனங்களுக்கு மனம் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் பெருக பண்ணுவீராக, குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படியா நீர் ஆசீர்வதித்து உம்முடைய ஜனத்தை விடுதலையாக்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு மூலம் பிதாவே. கர்த்தர் ஜெபங்களை கேட்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஓ, திருப்தியாக்கி. நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேகருக்கு கடன் கொடுப்பார். கர்த்தர் நிச்சய அற்புதம் உங்களுக்கு செய்வார். எஸ், 5 அப்பத்தை 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தவர். சின்ன வருமானத்தில் கூட பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார் என் இயேசு. 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். எஸ் லார்ட். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். மூன்றாவது, பல வருட வியாதிகள், பல வருடங்கள் மருத்துவமனைக்கு அலைந்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஐயா, நாங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் அநேக பணங்கள் மருத்துவமனைக்கு போய்கொண்டே இருக்கிறது. பல வருடங்கள் ஆயுள் காலமெல்லாம் நான் மருந்து சாப்பிடணும்னு மருத்துவர்கள் பரிந்துரைத்திருக்கிறாங்க. என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியலை. வருமானத்தில் பெரும்பகுதி மருந்துக்கும் மாத்திரைக்கும் மருத்துவமனைக்கும் செலவழிக்கப்படுகிறது. என்ன செய்வதுன்னு தெரியலன்னு கையை பிசைந்து கொண்டு நிற்கிற அந்த மக்களுடைய கண்ணீரை கர்த்தர் காண்பாராக. கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்டவங்க உங்கள் வலது கரங்களை வானத்துக்கு உயர்த்துங்க. பிதாவே, இப்பொழுது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அன்பு தகப்பன்மாராக இருக்கலாம், ஆண்டவருடைய தாய்மாராய் கூட இருக்கலாம், அன்பு சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், ஆண்டவருடைய சிறு பிள்ளைகளாக கூட இருக்கலாம். ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். இப்படி இரக்கமுள்ள பிள்ளைகளுக்கு நிறைய நீட்டப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று சொன்னீரே ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேளையிலும் கூட இயேசப்பா, யாரெல்லாம் பல வருஷ வியாதினாலே ஆண்டவரே மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அப்பா சோத்திர மரண படுக்கையிலோ ஆண்டவரே, வீட்டிலேயும் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை கர்த்தருடைய முகம் பார்ப்பதாக ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே நீர் இறங்கும்
இறங்கும்படி இரக்கம் பாராட்டும்படி நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இறங்குவீராக. என் கிருபையின்படி நான் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. இப்பொழுதும் இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட சரீர உறுப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது பலனடைவதாக ஆண்டவரே. பல வருடமாய் மருத்துவமனைக்கு அலைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை தொடுவதாக ஆண்டவரே. நீர் தொட்ட பொழுது வியாதி நீங்கி பிழைத்தது போல இந்த வேளையில் உம்முடைய பிரசன்னம் அவர்களை தொடட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில தேவ சமூகத்திலே உம்மை யாரெல்லாம் தொடுகிறார்களோ அந்த ஆண்டவரே தொடுகிறவர்களுக்கு எல்லாம் ஆண்டவரே இப்பொழுது சுகம் கிடைக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சாட்சிகளை எழும்ப பண்ணுவீராக. நாங்கள் சாட்சிகளை கேள்விப்பட பண்ணுவீராக. உம்முடைய நாம மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய வெற்றிகரமான ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் பாசமாய் சிலுவையில் பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் நடத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கடைசியாக ஜெபக்குறிப்பை பதிவிட்டிருக்கிற தேவ ஜனங்களுக்காக இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். பரிசுத்த பிதாவே, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திரு நாமத்தில் இந்த காலை நேரத்தில் சமூகத்துக்கு நேராக நாங்கள் வந்து நிற்கிறோம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே, உடைய முகத்தை நாங்கள் தேடி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அவர்களோ அவர்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, உதவி வரும் கண்மலைகளுக்கு நேராக ஆண்டவரே முகத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை நேரம் ஒரு அற்புதத்தின் நேரமாய் இருக்கட்டும், கட்டுகள் அறுக்கப்படுகிற நேரமாய் இருக்கட்டும், அடிமைத்தனங்கள் முறிந்து ஓடுகிற நேரமாய் இருக்கட்டும், தேவன் வெளிப்படுகிற ஒரு நேரமாய் இருக்கட்டும், புது வழிகள் உண்டாகிற நேரமாய் இருக்கட்டும். எதிர்பார்க்கும் ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் ஜெபக்குறிப்பை பதிவிடும் போது உம்முடைய கண்கள் அதை கண்டது ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் அப்பா. அப்பா, கிருபையாய் மனம் இறங்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வயதான தகப்பன்மார்கள் ஆண்டவரே, அந்த குடும்பத்துக்கு அவங்க தான்ப்பா கிரீடம், அந்த குடும்பத்துக்கு அவங்க தான்ப்பா விளக்கு. அப்படிப்பட்ட வயதான தாய் தகப்பன்மாரை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்ப தலைவன் குடும்ப தலைவர் கர்த்தர் ஆசீர்வதியும். அந்த குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் இருக்கட்டும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கண்டுகளைப் போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னீரே, பெரிதாயிருக்கட்டும் அப்பா. கண்மணி பிள்ளைகள், பால் குடிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இப்போது விளையாடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது உடைய ரத்தத்தின் ஆளுகை உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்களை எல்லாம் ரத்தத்தின் ஆண்டவரே ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையும் சமாதானமும் பல மடங்கு உடைய பிள்ளைகளுக்கு பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்லுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என கண்பானவர்களே, கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டார். ஜெபத்தை கேட்கிற தேவன் ஜெபத்தை கேட்டு அற்புதமான காரியங்களை கர்த்தர் நிச்சயம் செய்வார். நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாள் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.